Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு சம்முமே பாத்தீங்கன்னா தனிவெட்டி கணக்கு. தனிவெட்டி கணக்குல இருந்து தான் வந்து நம்ம சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குது. சோ ஸ்டாண்டர்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டே நிறைய பேர் வந்து கேக்குறீங்க 7th ஸ்டாண்டர்ட் சம் இது. சரிங்களா? இப்போ நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குமாரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனிவெட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம சம் செய்யறதுக்கு முன்னாடி தனிவெட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா PNR/100 பேசிக்கான ஃபார்முலா. சரிங்களா? இதில் P அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா அசல் எப்படி எடுத்துக்குவோம், அசல் அல்லது தொகை எல்லாமே Pயில் வந்து வந்துடும். சரிங்களா? N அப்படின்றது வந்து ஆண்டுகள், ஆண்டு காலம் அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம N வந்து எடுத்துக்குவோம். R அப்படின்றது வந்து வட்டி வீதம். வட்டி வீதம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே எப்படி வரும்னா பர்சன்டேஜில் வரும். ஸோ பர்சன்டேஜில் வர்றது நம்ம R அப்படின்னு எடுத்துக்குவோம். இது மூணோட வேல்யூமே ஒரு கணக்கில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் வந்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று கொடுக்காம இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து கொஞ்சம் அதை கவனமாக செய்யணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டி வீதம் R வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு N வந்து கொடுத்துருக்காங்க. தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ISI வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அசல்னா என்ன? P. அப்போ P தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. PNR/100 ஈக்குவல் டு SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 750 கொடுத்துருக்காங்க. ஸோ 750 அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். P வந்து நமக்கு கொடுக்கல, ஸோ P வந்து எழுத தேவையில்லை. N வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. R வந்து 10% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ P வந்து கொடுக்கல, அதனால் P அப்படியே போட்டுக்கிடுவோம். N வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து வட்டி வீதம் R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10 போட்டுக்கோங்க. சரிங்களா? பை 100 போடுறனால பர்சன்டேஜ் வந்து போட மாட்டோம். பர்சன்டேஜ் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 1/100 அப்படின்றதான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? இப்போ 100க்கு 10% அப்படின்றதான் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜ் போட தேவையில்லை, ஏன்னா கீழே 100 போகிறோம். சரிங்களா? ஈக்குவல் டு 750. 750 என்னன்னா தனி வட்டி. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறத மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. 750 அப்படியே இருக்கும். இந்த சைடு அதாவது பெருக்கல்ல இருக்கிறது நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழியாக மாறும். இப்போ வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கலாக மாறும், பெருக்கல்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து வகுத்தலாக மாறும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 100 வந்து மேலே போட்டோம், 2/10 வந்து கீழே போட்டோம். இதை அப்படியே அடித்து போடுங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது வாய்ப்பாடில் 1 2 2 5 2 10 வருது. சரிங்களா? 750ஐயும் 5ஐயும் வந்து பெருக்கி போடுங்க. 750ஐயும் 5ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா 3750. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு அசல் தொகை எவ்வளோ வருது அப்படின்னா 3750. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு 10 வட்டி விகிதத்தில் அவர் பெறும் அசல் எவ்வளவு அப்படின்னா 3750. இதுதான் வந்து இந்த சம்முக்குரிய ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு 3750 வருது. சரிங்களா? ஃபார்முலா வந்து முக்கியம். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் எந்த ஒரு நம்பர் வந்து லெட்டர்ஸும் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ உதாரணத்துக்கு அசல் இல்லைனாலும் கண்டுபிடிச்சிடலாம், காலம்னாலும் கண்டுபிடிக்கலாம், வட்டி வீதம்னாலும் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுவும் வந்து அடுத்த சம்மில் வரும், நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது சம் பாருங்கள். இந்த சம்மும் 7th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. கொஷின்ஸ் பார்க்கலாம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆனது
6% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அசல் பி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து கொடுத்துருக்காங்க, எண் வந்து நமக்கு தரலை, எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 6720 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய்க்கு ஒரு 3 மாதம் போனால் 500 ரூபாயோட ஒரு 10 ரூபாய் சேருது. சரிங்களா? அப்போ எவ்வளோ வருதுன்னா 510. இந்த அசலுக்கும் மொத்த தொகைக்கும் நான் டிஃப்ரெண்ட் வந்து சொல்கிறேன். இப்போ 500 ரூபாய் வந்து 3 மாதத்துக்கு பின்னாடி 510 மாறுது. சரிங்களா? இப்போ இந்த 500 ரூபான்றது பி அசல், 3 மாதத்திற்கு பிறகு 510ன்றது வரது வந்து ஏ. புரியுதுங்களா? இந்த 510ல் 500 அப்படின்றது வந்து அசல் பி, 10 ரூபாய் வந்து எதோட சேருதுன்னா வட்டி, அசலோட வட்டி சேர்ந்து வரது தான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து மொத்த தொகை, தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்த தொகை, மொத்த பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்றது இப்போ புரியுதுங்களா? பீனா அசல், ஏனா அசலோடும் வட்டியும் சேர்ந்த தொகை. ஸோ இதில் இந்த ஏ தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே இருக்க சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனி வட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம டைரெக்டாக சம் வந்து நம்பர்ஸ் அப்ளை பண்ணி ஈஸியாக செஞ்சுட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு தனி வட்டி வந்து கொடுக்கல, மொத்த தொகை ஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்போ அசல் வந்து பி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொன்னேன், இதை வந்து எடுத்துக்க வேணாம். அசல் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5600 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர், வட்டி வீதம் வீதம் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6% வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து நமக்கு கொடுக்கல. சரிங்களா? தனி வட்டியும் கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், தனி வட்டி ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணி எண்ணு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தனி வட்டி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை ஏ அப்படின்றது மொத்த தொகை, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்றது அசல், ஐ அப்படின்றது வட்டி, அசலோடு வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. இதுதான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? அசலோட வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை ஏ. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ வந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, அசல் வந்து கொடுத்துருக்காங்க, பி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஐ வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி. சரிங்களா? இப்போ ஏ வந்து என்ன வருதுன்னா 6720 மைனஸ் பி வந்து என்னது 5600. அப்போ ஐ வந்து நம்மளுக்கு என்ன வருது, 6720லேருந்து 5600 வந்து கழிச்சிங்கன்னா 0 2 1 1 1120. இதுதான் வந்து நமக்கு தனி வட்டி வந்துடுது. புரியுதுங்களா? இந்த இடம் வந்து புரியுதுங்களா? இதுக்கப்புறம் மேலே நம்ம சம்ம செஞ்ச மாதிரி தான். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சா ஓகே தான். புரியுதுங்களா? ஏ இந்த ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ வந்து நம்ம போட்டிருக்கோம். இது ஏன்னா அசலோட வட்டியை சேர்ந்தது தான் ஏ. இப்போ நம்மளுக்கு வந்து பி வந்து இருக்குது, ஏ வந்து இருக்குது, ஐ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதனால் ஐயை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். 6720 அப்படின்றது ஏ வேல்யூ நம்மளுக்கு சம்மிலே கொடுத்துருக்காங்க. 5600ன்றது பி வேல்யூ, அதுவும் நமக்கு சம்மிலே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கழிச்சு போட்டு நம்ம தனி வட்டி வந்து 1120 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எண்ணு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எப்பயும் போல் தனி வட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PNR/100. இப்போ நம்ம தனி வட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1120. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5600 கொடுத்துருக்காங்க, எண்ணு வந்து கொடுக்கல, ஆர் வந்து 6% கொடுத்துருக்காங்க பை 100.
ஈக்குவல் டு 1120 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு எண்ணு தான் வந்து நம்ம வேணும். ஸோ எண்ணை இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்க டேர்மில் அந்த சைடு கொண்டு போயிருங்க. கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். 5600 இன்ட்டு 6 0 0 0 0 கேன்சல் ஆயிடுது. அடித்து போடுங்க. 3 2 6 5 2 10 6 2 12 0 அப்படியே வந்துடுது. ஸோ இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணி போடலாம். இங்கே கீழே 56 இருக்குது, இங்கே 560 இருக்குது. அப்போ 56வது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 56 56 10 தடவை 560 வருது. அப்போ நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் அமௌண்ட் வருது, நம்பர் வருதுன்னா 10/3 வருது சரிங்களா. ஸோ இதை நம்ம அந்த வகுத்து போடுவோம்ல அது மாதிரி 3ஆல் போட்டிங்கன்னா 3 3 9 பேலன்ஸ் 1 வருது. இது அப்படியே வந்து எழுதிக்கங்க. மேலே இருக்கிறது இந்த சைடு வந்துடும், குவாஷன் பகுதி கீழே வந்துடும் 1/3. அவ்வளோதான் வந்து ஆன்சர். ஆண்டுகள் வந்து 3 × 1/3 ஆண்டுகள் ஆகும். இந்த தொகை மொத்த தொகை பெறுவதற்கு 6720 வாங்குவதற்கு 3 × 1/3 ஆண்டுகள் வந்து ஆகும் சரிங்களா. ஆன்சர் வந்து 3 × 1/3 புரியுதுங்களா. ஸோ கீழே வந்து நம்ம PNR/100 வரை வந்து போட்டுருவீங்க. ஸோ மேலே இருக்கிற நம்பர் தனிவெட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம 2 ஃபார்முலா வந்து படிச்சிருக்கோம். ஒன்று கூட்டுத்தொகை A = P + I என்ற ஃபார்முலா. அதே மாதிரி தனிவெட்டிக்குரிய ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய ஃபார்முலா வந்து PNR/100. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் எந்த சம்மு கேட்டாலுமே வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஸோ ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. எல்லா ஃபார்முலா வந்து படிக்க முடியலை அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து மட்டுமாவது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல் என்ற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்களும் தொடர்ந்து வீடியோஸை பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.